மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஜப்பார் அவாய். தசரா டைம்ஸில் இருந்து சிஸ்டர் வந்திருக்காங்க நம்ம வீடியோ இருக்கு. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தாங்க. அவங்களுடைய அந்த சாப்பிட்ட அந்த ஃபுட்டோடைய அனுபவம் வந்து அவங்க ட்ரூவாக சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து கலந்துக்கோங்க. ஜிஃபர் பார்லையும் இருக்குது, கோலாலம்பூர்லேயும், பிரிக்ஃபீல்டில் இருக்குது. தேங்க்யூ. வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா மலேசியாவில் இருக்கிறோம். நம்ம ஜப்பார் பாய் பிரியாணி கடை வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராண்ட் ஓப்பனிங் நடந்து முடிஞ்சிருக்கு. சூப்பராக நல்லா இருக்கு பிரியாணி எல்லாமே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து இங்கே மலேசியாவில் வந்து சூப்பர் சேனல் வச்சுருக்காங்க. நம்ம மலேசியாவில் எங்கே போனாலும் அந்த இடங்கள் எங்கெங்கே எது இருக்குன்னு அதில் போய் இந்த சேனலில் போய் பார்க்கலாம்னு சொன்னாங்க. சஸ்ரா டைம்ஸ் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் மலேசியாவில் இங்கேருந்து நிறைய பேர் சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா அவங்க சேனலை பார்த்து ஒவ்வொரு இடமா போய்க்கலாம். நாங்களே நாளைக்கு ஃபுல்லாக அந்த சேனலை பார்த்து தான் எல்லா இடத்துக்கும் போகலான்னு இருக்கோம். ரொம்ப நன்றிக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மலேசியா கோலாலம்பூர்ல பிரீக்ஃபீல்ட்ஸ்ங்கிற இடத்துல ஜப்பார் பாய் பிரியாணி 2வது பிரான்ச் கிராண்டா ஓபன் பண்றாங்க. இப்ப நம்ம அங்கதான் போக போறோம். இப்ப காரை பார்க் பண்ணிட்டு ஜப்பார் பாய் பிரியாணி கடை வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்லயே பாருங்க, வர்றவங்கள ஜப்பார் பாய் வரவேற்றுக்கிட்டு நிக்கிறாங்க. வர்றவங்ககிட்ட நல்லா பழகுறாங்க. வணக்கம், உங்கள் மீனவன். நம்ம இன்னைக்கு வந்து மலேசியா வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ளைட் ஏறி ஒரு வெளிநாடு வர்றது வந்து இதுதான் முதல் வழியான. ஆமாம், அண்ணனுடைய கடை ஓப்பனிங்க்கு வந்து அண்ணனுடைய கடை ஓப்பனிங்க்கு வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்து அண்ணன் நிறைய இடங்கள் நம்ம பிரியாணி கடை ஓப்பன் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்போம். மெயினாக வந்து அண்ணன் நம்ம கடை ஓப்பன் பண்ணியெல்லாம் ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏன்னா நம்ம உங்கள் மீனவன் கடை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படியே சொல்லுவாங்களே, கூப்பிடாம கூட நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துன்னு வந்தாங்க. எனக்கு உண்மையிலேயே இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த காலத்தில் அழைச்சே வர மாட்டாங்க நிறைய பேர். அதை கூப்பிடாம வந்து அந்த இடத்துல வரும்போது அப்படி என்னையே அறியாமல் ரொம்ப ஒரு நட்பு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம அண்ணனுக்கு நிறைய மீன் சப்ளைலாம் பண்ணியிருக்கோம், வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஆர்டர் வந்தாலே இதுதான் மீன் சப்ளை. நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு அப்படியே கொட்டுவார். அளவும் கரெக்டாக இருக்கும், எடையும் அளவும் கரெக்டாக இருக்கும். ஒரு தடவைலாம் நாங்கள் எத்தனை 3000மோ நம்ம வஞ்சரம் ஸ்லைஸ் போட்டோம். ஆமாம், ஸ்லைஸ் போட்டு நம்ம கொடுத்தோம். ஒன்றாவது அண்ணன் நான் தான் நின்று இருந்தோம். இன்னைக்கு இந்த கடைக்கு வந்து பார்க்கும்போது அவ்வளோ பார்த்துட்டு அப்படியே கியூலேயே ரொம்ப நேரம் கியூலேயே இன்னைக்கு உள்ளேயே போக முடியல. நான் கெஸ்ட்டு வந்து பெரிய மனசு கஷ்டம். எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்ப கியூலேயே ரொம்ப பேர் நின்று லைன் கணக்கில் ரொம்ப நேரம் ஒரு 3 நேரமாக அந்த கியூ நின்றுருக்கும். வீட்டில் லேட்டாக கொடுத்தாலும் எஞ்சி போயிடும். ஆமாம், அதுக்கப்புறம் இப்போதான் கொஞ்சம் அந்த கியூ குறைஞ்சிட்டு நாங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. மணி போயிடும் 3 இல்லை ஆல்மோஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் முடிஞ்சு நான் என்ன நினச்சேன், கீழே மட்டும் தான் டைனிங் இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு மேலே சாப்பிட போங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்போ மேலே நமக்கு மட்டும் கெஸ்ட்டுக்காண்டி தனியாக ஒரு இடம் இருக்கு மேலே அப்படின்னு போய் பார்த்தா அங்கேயும் பெரிய லெவலில் டைனிங் இருக்குது, அங்கேயும் ஃபுல்லாக இருக்குது. ஒரு 150 பேர் உட்கார மாதிரி நீங்கள் நம்ம வந்து எங்கேயும் ஓப்பன். நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக நல்லா சாப்பிடுவாங்க. அதனால அந்த நைட்டுலாம் நம்ம அப்படியே கட் பண்ணி இந்த ஜப்பார் பாய் பிரியாணி கிராண்ட் ஓப்பனிங்க்கு WFT விளாக்ஸு, உங்கள் மீனவன், ஃபிஷர்மேன் வாய்ஸ் 3 யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருந்தாங்க. நாங்கள் அந்த கடை ஓப்பனிங் அன்னைக்குண்டு மதியானம் 2 மணிக்கு போனோம். அப்பவுமே சரியான கூட்டம். இன்னைக்கு கடை ஓப்பனிங்னால கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால டைனிங் வைக்கல. அவங்க சாப்பாடு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம தான் மேசையில் உட்காந்து சாப்பிடணும். இப்போ வாங்க உள்ளாக்க போய் எத்தனை வகை பிரியாணி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கு பிடிச்ச பிரியாணி வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட்டும் பார்ப்போம். நம்மளுக்கு கேஸ் கவுண்டர் கிட்டக்க போகையிலேயே இந்த மாதிரி மெனு கார்டு கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்து நம்மளுக்கு பிரியாணி, கூல்ட்ரிங்க்ஸ் என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம இங்கே பே பண்ணி ரிசிப்ட் எடுத்துட்டு உள்ளாக்க போய் நம்ம ரிசிப்டை கொடுத்து பிரியாணியை வாங்கிக்கிறேன்னு.
சிக்கன் ஆம்பூர் பிரியாணி, மட்டன் ஆம்பூர் பிரியாணி, வான்கோழி பிரியாணி இருக்கு, ஃபிஷ் பிரியாணி இருக்கு, ப்ரான் பிரியாணி இருக்கு, எல்லாம் இருக்குக்கா. சிக்கன் மட்டன் பிரியாணி இருக்கு, ஃபிஷ் பிரியாணி இருக்கு, எல்லாத்துலேயுமே ரெண்டு வகை இருக்கு. ஆம்பூர் ஸ்டைல், சென்னை ஸ்டைல். ஆம்பூர்னா சீரக சம்பா வரும், சென்னைனா பாஸ்மதி வரும். இப்போ இந்த மாதிரி பாக்ஸில் தான் பிரியாணி, ரைத்தா, கேசரி, கத்தரிக்காய் பச்சடி எல்லாமே பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நான் வீடியோவை 360 டிகிரியில் காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ பேர் இந்த கடை ஓப்பனிங் அன்னைக்கு வந்திருக்கிறாங்கன்னு. இப்போ நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி ரிசிப்டை கொடுத்து நம்ம பிரியாணியை வாங்குவோம். நான் ஆர்டர் பண்ணது சிக்கன் சீரக சம்பா பிரியாணி. பாஸ்மதி ரைஸில் உள்ள பிரியாணி எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நான் கூல்ட்ரிங்க்ஸ்க்கு ஜிகர்தண்டா கேட்டேன், அதுவுமே முடிஞ்சிருச்சான். இப்போ நம்ம ரிசிப்டை கொடுத்ததோட அவங்கவுங்க பேரை கேட்டு ஒவ்வொருத்தருக்கா பிரியாணி பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஓப்பனிங் அன்னைக்குண்டு பக்கெட் பிரியாணி இருந்துச்சு. இந்த பக்கெட் பிரியாணியில் ஒரு பக்கெட் வாங்கினா 5 பேர் மேக்ஸிமம் சாப்பிட்லாம். இப்போ என்னோட டர்ன் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணியை வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம். இப்போ நான் இந்த பிரியாணியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலை, நான் இங்கே கடையில் வச்சு தான் சாப்பிட போகிறேன். இப்போ கடையில் சாப்பிட்றவங்களுக்கு பக்கத்து டேபிள்லையே வாழை இலை வச்சுருந்தாங்க. நாமளும் ஒரு வாழை இலையை எடுத்து வச்சு சாப்பிடுவோம். கடையில் கூட்டம் அதிகம் இருந்ததுனால நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டேபிளே கிடைக்கல. ஒரு வழியாக கடைசியில் ஒரே ஒரு டேபிள் கிடச்சிச்சு. இப்போ நம்ம சாப்பிட உட்காந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு தந்த பிரியாணிக்கு என்னென்ன கோம்போ கொடுத்துருக்கிறாங்கண்டா, ஒரு பாக்ஸில் சிக்கன் பிரியாணி, ஒரு சின்ன பாக்ஸில் ரைத்தா, அதே அளவுள்ள பாக்ஸில் கேசரி, அதே அளவுள்ள பாக்ஸில் ஒரு கத்தரிக்காய் பச்சடி, இது 3 தான் கொடுத்துருக்கிறாங்க. கூல்ட்ரிங்க்ஸோ வாட்டரோ எதுவுமே ஆர்டர் பண்ணலை. அவங்க நார்மல் வாட்டர் வச்சுருந்தாங்க, அதுதான் நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ நம்ம பிரியாணி, ரைத்தா, கேசரி எல்லாமே வாழை இலையில வச்சாச்சு. இப்போ பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த பிரியாணியை சாப்பிட்டு பார்த்ததில்ல, நான் உண்மையிலேயே சொல்கிறேன், பிரியாணி வேற லெவலில் இருந்துச்சு. நல்லா சிக்கன் ரைத்தா, கேசரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்னு. அதை விட கடைக்கு வர்ற ஒவ்வொருத்தரையும் ஜப்பார் பாய் நல்லா வரவேற்று உபசரிச்சாங்க. உள்ளேயும் சூப்பர், வெளியும் சூப்பர். நன்றி. சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, ஆனால் கேசரியா இருக்கட்டும், அந்த தயிர் சம்பல், கத்தரிக்காய், இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்ஷால்லா. சரிண்ணா இன்ஷால்லா. இப்போ கடையை விட்டு வெளியே வந்தாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.